சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மோகனா வந்துட்டு கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஐயர் வந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க மோகனா வந்துட்டு சுத்தி முத்தி தேடியும் கண்மணியை காணோம். சரி, இனிமேலும் நாம காத்துக்கிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நேரா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, என்னங்க கண்மணியை காணங்க, அவ இன்னும் மண்டபத்துக்கு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சன்னாசி வந்துட்டு, என்ன மதினி சொல்றீங்க, அந்த ஆறுமுகம் பயலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? சரி இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஃபோன் பண்ணுறாரு. கண்மணியோட ஃபோனும் ஆறுமுகத்தோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா கண்மணியை நீங்களே கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும், எதுக்காக நீங்க ஆறுமுகத்து கூட அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் உடனே சன்னாசி வந்துட்டு, ஏ ஈஸ்வரி, என்ன அவ தான் ஆறுமுகத்து கூட போகணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணா, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அனுப்பி வச்சோம், இப்ப என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சன்னாசி சொல்லவும், ஆமா எங்க வர போறா, இங்க பாருங்க மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு நேரம்தான் அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வந்தவங்க ஒருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க சாவித்திரி வந்துட்டு, ஆமா பெரிய பொல்லாத மாப்பிள்ள, இந்த கல்யாணம் அப்படியே நடந்துட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஈஸ்வரியோட முகத்திரையை கிழிச்சு அந்த மாப்பிள்ளைய போலீஸில் பிடிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இதுதான் நடக்க போகுது, இது தெரியாம இந்த ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாவித்திரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சித்ரா வந்துட்டு ஈஸ்வரியை தனியா கூட்டிட்டு போய், அம்மா என்னம்மா நடக்குது இங்க, ஆறுமுகத்து கூட கண்மணியை எதுக்காக அனுப்பி வைக்கணும், இப்போ பாரு கண்மணி வரவே இல்லை, அம்மா நீ கவனிச்சியா, அன்னைக்கே நாம கண்மணி ரூமுக்கு போகும்போது ஆறுமுகம் கண்மணியோட கையை பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்ததை நாம பார்த்தோம், அதை பத்தி கேட்கும்போது ஏதேதோ சொல்லி சமாளிச்சான், எனக்கு என்னமோ இந்த இடத்துல தாமா சந்தேகமா இருக்கு, நாம கார்ல கிளம்பும்போது நான் ஆறுமுகத்து கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணா, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இழுக்கவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, வாயை மூடு சித்ரா, எதை பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை, நீ வாய் வச்ச மாதிரி நடந்துட போகுது, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, எப்படியாவது இவங்க கூட அந்த கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சொத்துல கால்வாசி நாம வாங்கிக்கலாம், அதை விட்டுட்டு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, பேசாம அமைதியா இரு, ஒருவேளை கார்ல வரும்போது கார் டயர் கூட பஞ்சர் ஆயிருக்கும், அதை பத்தி யோசிக்காம கண்டதை பேசிக்கிட்டு இருக்க, நீ சொன்னது யார் காதலையாவது விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு ஆறுமுகமும் கண்மணியும் கார்ல போறத பார்த்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் கண்மணியும் எப்படியாவது நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உறுதியோட இங்க கோவிலுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல ஐயரும் மந்திரம் சொல்ல ஆறுமுகம் கண்மணி கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்பந்தான் கரெக்டா தமிழ் வந்துட்டு, ஆறுமுகண்ணே கண்மணி என்ன காரியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. தமிழ் சத்தம் கேட்டு ஆறுமுகம் தாலி கட்டாம நிப்பாட்டிடுறாரு. ஆறுமுகம், எதுக்காக நீங்க தாலி கட்டுறத நிறுத்துனீங்க, என் கழுத்துல முதல்ல தாலியை கட்டுங்க, அன்னிக்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம்னு கண்மணி சொல்லவும், இல்ல கண்மணி, தமிழ் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் இங்க தமிழ் வந்துட்டு, கண்மணி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க உனக்கு மண்டபத்துல கல்யாண வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடானா இங்க வந்து இவர் கூட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கண்மணி இதெல்லாம், நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, ஆறுமுக அண்ணே என்னனே நீங்களும் இப்படி பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, அங்க ராஜாங்க மாமாவோட மானத்தையே கப்பல் ஏத்துற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நிறுத்துங்க அண்ணி, நானும் உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனாலும் நீங்க கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு ஆறுமுகத்தை
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கவே இல்லை. அப்படி என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்காமல் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தானே யோசிக்க முடியும். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு ஆறுமுகத்தை என் கழுத்தில் தாலியை கட்ட விடுங்க. அண்ணி, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு கண்மணி சொல்லவும், ஐயோ கண்மணி, உன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா? நேற்று நைட்டு கூட நீ பேசும்போது நான் என்ன சொன்னேன்? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு தமிழ் வந்துட்டு கண்மணிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கண்மணி எதுக்கும் ஒத்து வராமல், ஆறுமுகம், அண்ணியை கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகம் வந்துட்டு, கண்மணி, தமிழம்மா சொல்கிறதுல எனக்கு என்னமோ சரின்னு படுது, நாம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. அதான் அவங்க இம்புட்டு தூரம் சொல்கிறாங்கல்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களோட பேச்சை நாம் இந்த ஒரு தடவை கேட்போம் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும், ஐயோ ஆறுமுகம், உனக்கு தெரியாது, நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா அப்பா முன்னாடி போய் நிற்போம். என்ன கத்துவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நாம் மட்டும் இப்படியே போய் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனேயே நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. உங்களையும் அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவாங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு கண்மணி சொல்லவும், இல்லை கண்மணி, எனக்கு என்னமோ தமிழம்மா மேலே நம்பிக்கை இருக்குது, நாம் போகலாம், நீயும் என்னை நம்புனா கண்டிப்பாக வா வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் தமிழும் மாற்றி மாற்றி கூப்பிடவும் கண்மணியும் அரை மனசோட கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க. இங்கே மண்டபத்தில் பார்த்தா பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு சேது, ராஜாங்கம், மோகனா, சன்னாசினி எல்லாருமே கண்மணியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்சு, என்னையா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏதோ போனா போகுது, ஊனமுச்சா பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தால் நீங்கள் என்னமோ பொண்ணு ஓடி போனதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய் எந்திரிடா, நாம் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப ஓவராகவே சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஐயோ அண்ணே, கொஞ்சம் நேரம் இருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கண்மணி இங்கே தான் எங்கேயாவது கார் பஞ்சர் ஆகிருக்கும், வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன்ல, இந்த ஈஸ்வரியை நீங்கள் நம்ப மாட்டீங்களான்னு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்போவும் நான் இங்கே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் பொண்ணு இங்கே வரலனா அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே சேது வந்துட்டு, ஒருவேளை தமிழ் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கண்மணியை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பாளோ, என்னமோ தப்பாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு ஆறுமுகத்தையும் கண்மணியையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வாராங்க. கண்மணி வரவும் ராஜாங்கம் வந்துட்டு, அம்மாடி கண்மணி, என்னம்மா இவ்வளோ நேரமாமா, சீக்கிரமா வாமா, மாப்பிள்ளை எவ்வளோ நேரமா மணமேடையில் காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா வந்து உட்காரு, மோகனா போ கண்மணியை கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்கே கண்மணியை பார்த்தா ஆறுமுகத்தோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை அப்பத்தா பார்த்துட்டு, அடியை பைத்தியக்காரி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னடானா ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குது, ஏன் ராசாங்கம், என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சத்தம் போடவும், உடனே சன்னாசி வந்துட்டு, அம்மாடி கண்மணி வாமா, சீக்கிரமாக வந்து மேடையில் உட்காரு, ஏண்டா ஆறுமுகம், உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் தமிழ் வந்துட்டு, கண்மணி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறா, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சேது வந்துட்டு, எனக்கு தெரியும்டி, நீ தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகத்தானே நீ கண்மணியை லேட்டாக கூட்டிகிட்டு வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், கண்மணி வந்துட்டு, தயவு செஞ்சு யாரும் அண்ணிய ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, எல்லாமே என் மேலே தான் தப்பு, ஆறுமுகத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது இவர் கூட தான் அப்படின்னு கண்மணி சொல்லவும் அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே ஈஸ்வரி வந்துட்டு,
என்ன கண்மணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்கிட்ட என்ன இருக்கு? வசதி இருக்கா? பணம் இருக்கா? இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவன் கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்க. அங்க பாரு, மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான், போய் மேடையில உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு, ஆறுமுகம் வாயை திறந்து சொல்லு, நாங்க 2 பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போனோம், அப்ப தமிழ்ச்செல்வி அண்ணி தான் வந்து தடுத்தாங்கன்னு சொல்லி புரிய வை. நீ மட்டும் எதுக்காக இப்படி அமைதியா இருக்க? அதான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல, இனிமேலாவது பேசு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் ஆறுமுகம் வந்துட்டு, நான் எப்படி கண்மணி எல்லார் முன்னாடியும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும், என்ன ஆறுமுகம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, வாழ்ந்தா வான் கூடத்தான் வாழ்வேன்னு, அப்புறம் எதுக்கு பயப்படுற அப்படின்னு கண்மணி சொல்லவும் ஆறுமுகமும், ஐயா எனக்கு கண்மணியே பிடிச்சிருக்கு, கண்மணிக்கு என்ன பிடிச்சிருக்கு, கண்மணி சொல்றது உண்மைதான், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனப்ப தமிழ்செல்வி அம்மா வந்து பார்த்துட்டாங்க, அவங்க தான் எங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நிப்பாட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும் உடனே சேதுவுக்கு கோபம் வந்து, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? எங்க வீட்டு பொண்ணு உனக்கு கேக்குதா ராஸ்கல், குடிகார பயலே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஆறுமுகத்தை போட்டு பயங்கரமாவே அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, இங்க பாருங்க, ஆறுமுகத்தை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, எதுக்காக இப்போ அடிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, கண்மணிக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு, அப்போ நீங்க கண்மணியை தானே அடிக்கணும், எதுக்காக பாவம் ஆறுமுகத்தை அடிக்கிறீங்க? முதல்ல எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, ஏன்னா இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஐயோ தமிழ், இப்படி மாப்பிள்ளை மேல அபாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியே, மாப்பிள்ளை எப்படி தங்கமானவர் தெரியுமா, ஏன் இப்படி பொய் சொல்ற? ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நீ மாப்பிள்ளை மேல பழிய போட்டு பேசுறியா? வேண்டாம் தமிழ், இவர் என்னோட மாமா, கண்டிப்பா இவரோட பையன் நல்லவராத்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மாப்பிள்ளை வீட்டு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசவும் இங்க சாவித்திரி வந்துட்டு, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, மதினி என்ன சொன்னீங்க, இவன் நல்லவனா? கண்டிப்பா இல்லவே இல்லை அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியும் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், என்ன சாவித்திரி நீயும் இவ கூட சேர்ந்துட்டியான்னு ஈஸ்வரி கேட்கவும், அண்ணே தமிழ் சொல்ற மாதிரி இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கட்டவன் தான், தமிழ் செல்வி சொன்னதுல தப்பே கிடையாது, ஏன்னா கருப்பை ரொம்ப நேரம் காணோம்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தீங்களே, என் பொண்ணு தாமரையும் கருப்பும் சேர்ந்து இந்த மாப்பிள்ளை நந்தகுமாரோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சி இருக்காங்க, இவனோட ஹோட்டல்ல பல பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களை மிரட்டி இவன் என்னென்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சாவித்திரி எல்லாத்தையும் சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அத்தாச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, என்ன நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக மாப்பிள்ளை மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மாமா சாவித்திரி சொல்றது பொய், தேவையில்லாம மாப்பிள்ளை மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் இங்க தமிழ் வந்துட்டு, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல கண்டிப்பா கருப்பு அண்ணன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு, போலீஸோட இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்லவும் அப்பந்தான் பார்த்தா அங்க போலீஸோட கருப்பு தாமரன்னு எல்லாரும் மண்டபத்துக்குள்ள வாராங்க. இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை நந்தகுமாருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓட பாக்குறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, எங்க தப்பிக்க பாக்குற, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாரு என்னன்னு எல்லாத்தையும் புட்டு வைப்பாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இரு, அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துல உன்னை போலீஸும் பிடிச்சிக்கிட்டு போவாங்க, பேசாம அமைதியா நில்லு அப்படின்னு மாப்பிள்ளைய பிடிச்சி தமிழ் நிப்பாட்டிடுறாங்க. அப்பந்தான் ராஜாங்க வந்துட்டு, என்ன கருப்பு எங்க போன, இப்போ போலீஸ் கூட வந்திருக்க, ஆமா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் கருப்பு வந்துட்டு, இதோ இருக்கானே இந்த மாப்பிள்ளை நந்தகுமார், இவன் ஒரு கேடு கட்டவன், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவனோட ஹோட்டல்ல வர பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களை ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையிலேயே சீரழிக்கிறவன் தான் இவன், இவனை போய் நம்ம கண்மணிக்கு யார் மாப்பிள்ளையா பார்த்தது அப்படின்னு கருப்பு சொல்லவும் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு, ஆமா சார் எங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும், அது மட்டும் இல்லை
உங்க பொண்ணுக்கு இவன் கூட தான் கல்யாணம் நடக்க போறதாவும் கருப்பு சொன்னாருன்னு சொல்லவும் உடனே தாமரையும், ஆமா மாமா, இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கட்டவன், இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நானுமே அந்த ஹோட்டலுக்கு போனேன். கடைசியில பார்த்தா என்னையவே இவனுங்க தப்பா வீடியோ எடுக்க பார்த்தானுங்க. முதல்ல இவனை இந்த மண்டபத்தை விட்டு துரத்துங்க மாமா அப்படின்னு தாமரை சொல்லவும் தமிழ் வந்துட்டு, இப்போவாவது உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இப்பேற்பட்ட ஒரு கேவலமானவனுக்கு கல்யாணம் பண்ணி கண்மணியை கொடுக்கறத விட ஆறுமுகம் டிரைவராகவே இருந்தாலும் அவர் நல்லவர், கண்மணி விருப்பப்பட்ட மாதிரி ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.